ஆக்சுவலி இந்த 1 மந்த் நான் வீட்ல சமைக்கிறத பார்த்துட்டு எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அப்படியா? ஏன்னா வந்துட்டு நான் எதுவாக இருந்தாலும் அவங்கள தான் நான் வந்து பண்ணி கொடுக்க சொல்லுவேன்னா. பட் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 months வந்து நானே எனக்கு எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு மார்னிங் எழுந்து ஜிம் போகிறதுலேருந்து நைட்டு ஃபுட் வரைக்கும் நானாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஷில் பி வெரி ஹாப்பி. லைக் அதுவும் வந்துட்டு லைக் இதை நான் சொல்லலாமான்னு தெரியாது. சொல்லுங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு. ஸோ அதனால வந்துட்டு கல்யாண மலையில் வர வருதா இதை சமைக்க தெரிஞ்சு அப்புறம் வந்து ஒரு நல்லா பார்த்துக்கிற ஒரு பையன் உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா எனக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஷோலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? இந்த ஷோ பார்த்து கூட சில பொண்ணுங்க உங்களுக்கு மேட்ரிமோனியல் ரெக்வஸ்ட் அனுப்பலாம். பட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்டா, நீங்க சமைக்கிறன்ற பேரில் நீங்க ஹெல்த்தியா நீங்க சமைப்பீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வேணும், எனக்கு தந்தூரி வேணும், எனக்கு நல்லா செட்டிநாடுல மசாலாலாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னா கிட்ட என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த மாதிரி அவளுக்கு வேணும்னா நான் வெளில கூட்டு போய் ஹோட்டல் கூட்டு போய் சாப்பிட வச்சிருவேன். அது ஆக்சுவலி என்னன்னா என்ன இப்போ என்கிட்ட வராங்கன்னு வையேன், லைக் அவங்களும் வந்துட்டு கரெக்டான இந்த ப்ராப்பர் டயட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு வேல வந்துட்டு அவங்க வந்து இருக்க ஆரம்பிச்சு அதை பழகிடுவாங்க. கூட வாழ்க்கையில ஃபிட் ஆனது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த ஃபுட்டில் ஃபிட் ஆகணுமா? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கும் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அந்த பையன் இப்போ தான் நான் சாப்பிட வைக்காம பண்ணனால நான் விட்டு வந்துட்டேன். நீ தெரியும், நீ விட்டுருவேன். நீ விடாம இருந்தா தாங்க தப்பு. சரி, எதுக்கு ரொம்ப பேசிட்டு நம்ம சமையலுக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்றதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம இதுல போட்டுக்கலாம். ஓகேவா? எவ்வளவு சிக்கன் எடுத்துக்கிங்க அங்க? இது வந்துட்டு என்னன்னா 300 grams சிக்கன்ஸ் இருக்கும். லைக் ஒரு 300 கிராம் சிக்கன் இருக்கு. இதுல ஒரு 100 கிராம் சிக்கன்ல வந்துட்டு ஒரு 30 grams புரோட்டீன் இருக்கும்னு வச்சுக்கோங்க. 300 gramsனா 90 grams புரோட்டீன் இருக்கும் இதுல. அவள்தான் ஒன் டே புரோட்டீன் முடிஞ்சிருச்சு. ஒன் டே புரோட்டீன்னா லைக் 160-150 grams புரோட்டீன் எடுக்கணும். ஓ, அப்போ 1000 grams எத்தனை கிலோ? 1000 grams எத்தனை கிலோ? அதான் 100 gramsக்கு 30 கிராம் புரோட்டீன். அப்படின்னா 1000 வெச்சுக்கோ, 300 grams போய்டும். இல்ல நான் கேட்ட கேள்வி என்னன்னா 1000 grams என்றால் எத்தனை கிலோ என்று கேட்டேன். 1000 grams என்றால் எத்தனை கிலோ? 1 kg. 1 kg பாரு. இல்ல உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமான்னு பார்த்தா வேற எதுவும் இல்ல. ஐயோ அம்மா. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கரம் மசாலா. இப்போ நம்ம பயன்படுத்த போறது என்னவென்று பாத்தீங்கன்னா டார்லிங்ஸ் கரம் மசாலா. இது என்ன பண்ணணும்? போடணும் அப்படியே மேலோட்டமா தூவி விட்டு. எஸ். நெக்ஸ்ட் பெப்பர். டார்லிங் டர்மரிக் பவுடர். லைட்டா வந்துட்டு சில்லி போட்டுக்கலாம். இல்ல கீழ தான் கொட்ட போறோம், எவ்வளவு கொட்டினா என்னன்னு சொன்னேன். அடுப்பே பார்த்து வைக்கலாம், அதுக்குள்ள ஆட்டிட்யூடா சால்ட் போடுறாராம். என்ன இது என்ன தெரியும் சமையல்? முதல்ல மேரினேட் பண்ணி நம்ம வச்சிடுவோம். அது ஒரு 10 minutes இதுவாகணும், ஊறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுப்புல வைக்கணும். வா, மேரினேட் பண்ற மாதிரி தெரியல, உன் மேரேஜ்க்கு இங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. என்ன பண்றோம்? லைமை வந்துட்டு லைட்டா அதுல வந்து ஸ்க்யூஸ் பண்ணி போட போறோம். எதுக்கு லைம்? லெமன் ஜூஸ், லைம், வை, வாட் இஸ் தி ரீசன்ஸ்? லைம் வந்துட்டு சும்மா ஒரு சீடோட போட்றாதீங்க, எனக்கு சீட் பிடிக்காது. நீங்க சாப்பிட வேணாம். சமைக்கிறது மட்டும் தான், நீங்க சாப்பிடுறது ஏன் வேலை, ஓகேங்களா? ஐயோ, ஆக்சுவலி வந்துட்டு சிக்கன்ல மசாலாலாம் நிறைய போட்டா அது வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு மசாலா போட்டுருக்காரு பாத்தீங்களா? லைக் நம்ம தண்ணி ஊத்தி நம்ம அதுலயே வேக வச்சுட்டே இருக்கோம்ல, அதுலதான் கொதிச்சு அதுல இதுவாகும். இது என்னதான் இருந்தாலும் டார்லிங் மசாலான்றனால உடம்புக்கு நல்லதுன்ற ஒரே காரணத்தினால நம்ம 2 பேரும் இன்னைக்கு தப்பிச்சோம். இப்போ வந்து இது ஃபுல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது வந்துட்டு ஒரு 10 minutes ஊறட்டும். ஓகே, இப்போ வந்து நான் டிப்ஸ் கொடுக்கட்டா? சிக்கனை ஃப்ரிட்ஜ்ல வச்சா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நான் போயிட்டு கிரியாசின் ஃப்ரிட்ஜ்ல போயிட்டு வெஸ்ட் வரட்டா? தாராளமா வெஸ்ட் வாங்க. ஓகே, கஷ்டப்பட்டு நாங்க கிரியாஸ்ல வாங்கின ஃப்ரிட்ஜில் உங்களோட மேரேஜ் பண்ண சிக்கனை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்துட்டு யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அவகாடோ பிரெட் டோஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அவகாடோ அந்த இது வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போறோம். அவகாடோ அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். சூப்பர். ஆக்சுவலி அவகாடோ இப்படி வெட்டணும், அது தெரியுமா? நான் இது வரைக்கும் எப்படி வெட்டணும்னா அது அப்படி வெட்டினா போதும். இவருக்கு கொஞ்ச நேரத்தில் நான் அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, அவகாடோ என்ன கொலை பண்ணிருக்கீங்க? அவகாடோ வந்து ஃப்ரூட்ஸ் உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே எடுக்கிறேன். பாருங்களேன். சம்டைம்ஸ் வந்துட்டு அவகாடோ இல்லைன்னா நம்ம கொய்யாக்காடெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணலாமா? அதுலயும் நல்ல ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குல்ல, இல்லையா? மாம்பழம் பிரெட் டோஸ்ட்க்கு எது வந்து அதுல பிளெண்ட் ஆகுமோ அதை தான் நம்ம இது பண்ண முடியும். சரி, பழப்பழம், மாம்பழம். ஏங்க நான்லாம் வந்துட்டு பைனாப்பிள் பீஸாவே சாப்பிடுவேன். என்ன நீங்க அதாவது கஷ்டப்பட்டு இருக்காது. இப்பதான் சொல்லி முடிக்கல, குழந்தை ஏதோ கஷ்டப்படுறாருன்ட்டு அப்புறம் அசால்ட்டா என் பக்கம் தள்ளிட்டு சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க. என்ன பண்றீங்க?
அந்த அவகேடோல வந்துட்டு இது போடுறதுக்கு ஸ்டஃபிங் நான் கூட காலை பண்றதுக்காக முட்டை சாப்பிட மறந்துட்டாரோன்னு நினைச்சேன். நீ மட்டும் குறைச்சி சாப்பிட்டு இருக்கீங்க முட்டைய. இது வந்து கிரீக் யோகட். ஓகே, திஸ் ஆல்சோ லைக் அ ப்ரோட்டீன் பேஸ். அதாவது அவ்வளோதான். இந்த எக்கை வந்துட்டு நம்ம அப்படியே இதில் வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. இந்த ஒரு வேலைனாச்சும் கரெக்டாக பண்ண, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண. சரி, அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்துட்டு அதுக்குள்ள கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். சிக்கனை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போறீங்க? அதை நம்ம இந்த உருவிச்சு இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம பேனில் போடுறோம். லைக் இது எப்படின்னா லைக் ஒரு தவா ஃப்ரை மாதிரின்னு வச்சுக்கோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை பார்க்கறதுக்கு டயட்டுக்கு ரெடி பண்ற டிஷ் மாதிரியே இல்லை, ஏதோ நைட்டு சைட் டிஷ்க்கு ரெடி பண்ற டிஷ் மாதிரி இருக்கு. எனக்கு ஏன் தான் தெரியல. நீ சாப்பிடுவல டெய்லி? நான் ஒரு குடும்ப பாங்கான பெண். ஐயோ, ஒவ்வொருத்தவங்களும் என்ன இப்படி பண்ணா அப்போ நான் என்ன பண்றது? லைட்டாக நம்ம கொஞ்சம் ஒரு ½ கிளாஸ் வாட்டர் மட்டும் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி நம்ம வந்துட்டு போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸில் அது வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பட் ஓகே, நீங்கள் நடத்துங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிடுவோம். பாருங்களேன், பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விக்கி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிஷ்ஷாக கண்டுபிடிச்சி இந்த பாடிக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே. ஆனால் அது மற்ற பாடிக்கும் செட் ஆகும் நீங்கள் நினச்சிங்களா? எல்லா பாடிக்கும் செட் ஆகும். சூப்பர். பேச்சுலர் லைஃப்பில் வாழ்கிற பசங்க பெண்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். அதுக்காக அந்த மாதிரி பர்சன்ஸ்க்காக தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புரியுதா இல்லையா? இது என்னன்னா, போடுறது பிரெட் டோஸ்ட்டு, அதோடைய டெக்டாக் ஒரு 20 மினிட்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் சொல்லுங்க, இதை நம்ம சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போகலாமா, இல்லை ஜிம்முக்கு போயிட்டு வந்து கூட சாப்பிடலாமா? ஏதாச்சும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஏன் சாப்பிட்டு போனால் ஜிம் ஒத்துக்காதா? இல்லை வேண்டாம், நான் அதுவுமே பேசல. ஜிம் பண்ணும்போது ஹெவியாக நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா நல்லா இருக்காது. ஏன் டக்குன்னு நம்மளால ஹெவியாட்ட அது டைஜஸ்ட் ஆகாதுல்ல. ஒரு பிளாக் காஃபியோ ஒரு லைட்டான விஷயங்கள் ஏதாவதுன்னா பனானா பிளாக் காஃபிலாம் லைக் நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களோட டயட் பிளான்ஸ்லாம் சொல்லுங்க விக்கி. ஸோ அந்த அவிச்ச சிக்கன், அவகேடோ இது தவிர்த்து வேறு என்னெல்லாம் நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறீங்க? நான் வந்து ஆக்சுவலி டெய்லி ஒரு 15 எக்கு சாப்பிடுவேன். டெய்லி 15 முட்டையா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவ்வளோ முட்டைலாம் சாப்பிடவே கூடாதான். நீங்கள் டாக்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீங்கள் எவ்வளோ முட்டை சாப்பிட்டாலுமே ஒரு பாடிக்கு இவ்வளோ நியூட்ரிஷன் தான் ஒரு நாள் எடுத்துக்க முடியும்னா அந்த பாடி அவ்வளோ நியூட்ரிஷன் தான் எடுத்துக்குமா, அப்புறம் தள்ளி விட்டுருமா. நான் இவ்வளவு சொல்றேனே, இதெல்லாம் வந்து பாக்காவியாடா வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஏதாச்சும் வியாதி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? இல்லையா? வியாதிலாம் இல்ல, அதான் நான் புரோட்டீன் கரெக்ட்டா பார்த்துட்டு தான் வந்து நான் இது பண்ணுவேன். ஹலோ, லைட்டா வந்து ஆயில்ல வந்துட்டு லைட்டா அந்த ஆர்கானோ வந்துட்டு லைட்டா என்கிட்ட சொல்லாம நீங்க எப்படி கலக்கலாம்? அத நம்ம இதுக்கும் பண்ணிக்கலாம், லைக் இதுக்கும் போட்டுக்கலாம். இன்னும் நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டும். ஓ, இன்னும் ப்ரௌனிஷ் ஆகணுமா? இங்க பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு எனக்காக கிடையாது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு மக்களோட ஒரு குட்னஸ்க்காக தான் நான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுது. நீங்க தான் சொல்லணும் என்ன தடவறீங்க, நான் என்ன தெரியுமா என்னோட ரொட்டீன் சொல்லட்டுமா? எதுக்கு இப்படி டாபிக் சேஞ்ச் பண்ணீங்க? யாரோ பண்ணா டாபிக் சேஞ்ச் பண்றீங்களா? எனக்கு இன்னும் நாரிகன் ஆயில தடவுங்க, எனக்கு அது வேணும். நல்லா நீ ஒரு ஆர்டிஸ்ட், நல்லா நிரூபிக்கிறேன். ஆனா எங்கேயாச்சும் பெயிண்ட் கம்பெனில வேலை பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லைல்ல? சேச்சே, எப்படி? அதுக்கெல்லாம் திறமை வேணும். நிறைய வரைவன்ட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. என்ன தீயுது பாருங்க என் பிரெட், பாருங்க தீயெல்லாம் இல்ல. இது ஆக்சுவலி வீட் பிரெட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. பட் நமக்கு வந்துட்டு இங்க வந்து ஒயிட் பிரெட் தான் இருந்ததுனால நம்ம அதை யூஸ் பண்றோம். இல்ல, நாங்க எல்லா பிரெட்டுமே கடையில இருந்து வாங்கிட்டு வருவோம், எதுவுமே நாங்க வீட்ல இருந்து எடுத்துன்னு வர மாட்டோம்.